கடவுளை நம்பி பிழைக்கிற ஒரு கூட்டம் நீ திருநீரை பூசக்கூடாது, நீ ருத்ராட்சம் போடக்கூடாதுன்னு சொல்லி நிறைய கோயில்ல இருக்கிற ஒரு சில புரட்டுவாதிகள் ஒரு சிவனடியார் ஒரு பொம்பளை ருத்ராட்சம் போட்டிருந்தாங்கன்னா என்னமா ருத்ராட்சம் போட்டிருக்க அப்படின்னு கோயில் பண்ற பூசாரியே சொல்றார், கோயில பண்ற அர்ச்சகரே சொல்றார் போடாத அப்படின்னு. இந்த அம்மா சொல்லுது என்னங்க ஐயரே சொல்லிவிட்டாரு அப்படின்னு கழட்டி எறியுது. இது எங்க இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா, சிவபெருமான் புகழ வளர்த்த வேண்டிய நீ என்ன பண்ற? சிவனை கும்பர வரதே பெரிய விஷயம். நீ ருத்ராட்சம் போடாத, திருநீரை பூசாத. எத்தனை பெண்கள் ருத்ராட்சம் போடாம குடும்பம் நடத்தலையா, இல்ல வாழ்க்கையில உயர்லையா? நான் கேட்கிற ஒரு கேள்வி, ருத்ராட்சம்ங்கிறது அது என்ன? சிவபெருமானுடைய நெற்றி கண்ணுக்கு சமானம் ருத்ராட்சம். நெற்றி கண் எதுங்க? நெருப்பு. அந்த நெருப்பை நீங்க மார்பிலையும் கழுத்திலையும் தலையிலேயும் கையிலையும் போடுகிற பொழுது அந்த நெருப்பு உங்களை பாதுகாப்பாக இருக்க வைக்குமே தவிர உங்களை எந்த காலத்திலையும் கீழே விடாது. சத்தியமா சொல்றேன்.